தன் வீரன் செத்து போனான் என்பதை ஆமேன் அவர்கள் கண்டார்கள். ஆமேன். 51வது வசனம், அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கோலியாத்து மரித்து போனான், அப்படிதானே? கோலியாத்து, அதாவது கோலியாத்தும் சகல என்ன சொல்ல பெலிஸ்தியர்களும் நினைத்து பார்க்கல. அவங்க கண்ணெல்லாம் இப்ப எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப தாவீது என்ன பாடுபட போறான்றதான் எல்லாருடைய கவனம் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. இவன் யுத்தத்துக்கு போன விதமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சவுல் தன்னுடைய படை வஸ்திரங்களை எடுத்து உடுத்து பார்த்தோம், தலைவர் போட்டுட்டு நடக்க முடியல. அதனால எல்லாத்தையும் கழட்டி தூர போட்டார். நான் நீர் வச்சுக்கிறேன். இவன் பார்த்தா ஒரு கவனம், ஒரு கல்லை எடுத்துட்டு போறான். அவன் பார்த்தா ராட்சசன் நின்றுட்டு இருக்கிறான். எல்லாரும் நினைச்சாங்க இப்ப இவனை என்ன தாவீத கோலியாத்து என்ன பாடுபடுத்த போறான். ஒரு ஒரு பரியாச எண்ணத்தோடு ஒரு 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 அற்பமா பார்த்துட்டு இருந்தாங்க. இதே இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய படையை பார்த்தா பயம். இப்ப இவனை போய் அனுப்பி விட்டுருக்கு, இவன் என்ன பண்ண போறான். ஸோ இந்த கோலியாத்து என்ன பாடுபட, நம்ம கேவலப்பட போறோம் இப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு பயம். ஆனால் இருவரும், அதாவது கோலியாத்தும் பெலிஸ்த சேனையும் நினைச்சு பார்க்கல தன்னுடைய வீரன் ஒரே கல்லுல மடிந்து போவான்னு என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல. இப்போ அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் மற்ற ஜனங்களும் இவன் ஒரே கல்லால கோலியாத்தை வீழ்த்துவான்னு இவர்கள் என்ன செய்யல, நினைச்சு பார்க்கறாங்க. தெளிவா சொல்ல போனா இரண்டு கூட்டமும் எதிர்பார்க்காத ஒன்றுதான் அங்கே நடந்தது. புரியல நினைக்கிறேன். ஆமே. கோலியாத்து எதிர்பார்த்தது நடக்கல, பெலிஸ்தர்கள் எதிர்பார்த்தது நடக்கல, அடுத்து சவுல் எதிர்பார்த்தது நடக்கல, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்பார்த்தது நடக்கல. ஆனா தைரியமா ஒண்ணு சொல்ல முடியும், பெலிஸ்த சேனை எதிர்பார்த்தது நடக்கல, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்பார்த்தது நடக்கல. ஆனா கர்த்தர் எதிர்பார்த்தது அங்கே நடந்தது. நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்தது நடக்காததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். பக்கத்துல உள்ள கையை கூட சொல்லுங்க. தெரியாமல இவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு நினைக்க கூடாது. ஆமென். சொல்லுங்க, நீங்க எதிர்பார்த்தது நடக்காதது நல்லது. ஏனென்றால் தேவன் எதிர்பார்த்தது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஆமென். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே, எஸ் என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க பிள்ளனா நானேன் கலங், எஸ் அபிஷேகித்தது நீ நடத்தி செல்வீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ பெலிஸ்த சேனமும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவன் பேசின பேச்சு அப்படிப்பட்ட பேச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நிமிந்து நின்னவன் ஆலமரம் சரிஞ்சு விழுந்தது போல என்ன செஞ்சுக்கிறான், மலர்ந்து விழுந்து கிடக்கிறான். தூக்கி வச்சு பந்தாடுவான்னு நினைச்சவன் துள்ளி சாடிக்கிட்டு இருக்கிறான். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறாங்க, இது கனவா நனவா. பெலிஸ்த சேனையும் பார்க்குது, இது கனவா நனவா.
என்னடா நடந்துச்சு? ஆனா எல்லாரும் தங்க கண்ணால எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருந்தனால புரிந்து கொண்டார்கள், தங்களுடைய தலைவன் செத்து போனான். ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க தாவீதுக்கு தலை கோலியாத்துக்கு கையில இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா கோலியாத்துக்கு தலை யாருக்கு கையில இருக்கு? என்னுடைய கற்பனை என்னன்னா, தாவீது 2 கையும் வச்சு தூக்கி இருப்பான்னு நினைக்கிறேன் கோலியாத்துக்கு தலைய. ஆமே. ஏன்னா அப்படிப்பட்ட பாறையாகும். ஸோ அதனால தலைவர் 2 கையை வச்சு தான் தூக்கி கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி. ஆனா நேர் ஆப்போசிட். என்னடா தாவீதுக்கு தலை கோலியாத்துக்கு கையில இருக்குன்னு நினைச்சா, இப்போ கோலியாத்துக்கு தலை யாருக்கு கையில இருக்கு? தாவீது கையில இருக்கு. என்னடா இங்க நடக்குது? அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்து மரித்து போனான் என்பதை காட்டிலும் கோலியாத்தின் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. இதுதான் வார்த்தை. ஹல்லேலூயா. ஹாலே. கையை தட்டி, நல்ல கையை தட்டி, உடாபால சம்தானாலரா, புதிய மாதத்துக்கு கொண்டு போகிற தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். சில கோலியாத்துக்கு ஆட்டத்துக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கர்த்தர் முடிவை கட்டளையிட போகிறாரு. ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறாரு. எனக்கான வார்த்தைன்னு சொல்றவங்க வேற மாதிரி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வேர்டை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் தெளிவா சொல்றாரு. கோலியாத்து மரித்து போனான் என்றல்ல, கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. உங்களுக்கு சம்பவம் தெரியும், அவன் என்னென்னலாம் செஞ்சான் என்பதை. கர்த்தர் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த வார்த்தை தான் கடந்த புதன்கிழமை ஆவியானவரின் சிந்தையில போட்டாரு. ஓ ரபல ஷம்க ரபலபா. புதிய ஆண்டுக்குள் புதிய மாதத்துக்கு போகிற தேவ பிள்ளை, ஆமே, கர்த்தர் சொல்லுகிறாரு, கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ஊடா பாலா ஷம்கா ரபா. விடாதுங்க. ஒரு 5 நிமிடம் நல்ல கையை தட்டி. எஸ். ஊடா லபா ஷகத ரகட உடரல ரகத உடர பல ஷியல பல ஊடரகத உடரபல. கை தட்டும் போதே சில விடுதலை வெளிப்படுது. நீங்க கையை தட்டும் போதே சில விடுதலை. கையை தட்டினா அதான் ஆராதனை நேரத்திலே கர்த்தர் சொல்ல சொன்னார். பரிசுத்தாவுடைய கிரியைகள் வெளிப்படும். பரிசுத்தாவுடைய கிரியைகள் வெளிப்படுகிற பகல் இது. உடபா சம்தரா லகதா ரகடே. ஓ ரியாலபா ஷியாந்தர. கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. இன்னைக்கு இந்த சத்தத்தை உங்க காதுல கர்த்தர் கேட்க வச்சிருக்கிறாருன்னா, உங்களை இந்த ஜபத்துக்கு வர வச்சு, ஆமே, இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க வச்சிருக்கிறாருன்னா, ஆமே, இது உங்களுக்கான வார்த்தை. சபையே, தேவ பிள்ளை, இது உனக்கான வார்த்தை. பெற்றுக்கொள். கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. விடாதுங்க. நீ கையை தட்டும் போது உங்க மேல ஒரு அபிஷேகம் வெளிப்படுது. நீ கையை தட்டும் போது உங்க மேல ஒரு வல்லமை இறங்குது. நீ கையை தட்டும் போதே உங்க மேல ஒரு தேவ கிரியை வெளிப்படுது. பெற்றுக்கொள். ஓ ரபல ஷகதரகடபலபரா உடரபலப ஷியாதரல ரகதரபா உடரலரத. கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. இயேசுவின் நாமத்தினாலே. தீபலபா ஷகதரகடபல. உங்களை காட்டில் நான் ஒரு பெரிய பிரசன்ஸ்ல நின்றுட்டு இருக்கிறது. பெற்றுக்கொள். நல்ல கையை தட்டி
ஓர் யாலவ ஷகதரா லிபலபலவா லிகதரகடா ரிகதனா உடபலவரப ஷிகதரகடா ரிகதனகடா லகதனபனா ரீபா லபடோ ரிபலா ரகதா ரகடகதனா ரிகடகதனா உடபல பரபலா ஷியாதரகடபலா. விடாத 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 கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார் சிஸ்டர். கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். நல்ல கையை தட்டி உடபல பரபல பலபா ஷிகதர கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரீபாலாபா உங்களுடைய கண்கள் காணும் கோலியாத்து சத்து போனதை, கோலியாத்துக்கு ஆட்டம் முடிவுக்கு வந்ததை உங்களுடைய கண்கள் பார்க்க போகுது. விடாதுங்க விடாதுங்க விடாதுங்க. ஒரு தேவ மகிமை உங்க மேல இறங்குது. ஒரு தெய்வீக அபிஷேகம் உங்க மேல இறங்குது. தெய்வீக வல்லமை உங்க மேல இறங்குது. கோலியாத்து நாட்டம் முடிவுக்கு வருது. கோலியாத்து நாட்டம் முடிவுக்கு வருது. கோலியாத்து நாட்டம் முடிவுக்கு வருது. ரிசி 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 ஓடா லரா தரா ஷிகா ரகடா லகடா ரகதே ரகடே உடபா ரபலா. பெற்றுகொள் 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 பெற்றுகொள். ரே 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 அக்குனா மகண்டா ஜகண்டே ஜகரு லகஞ்சா ரகம்ஸ்தி பர்ஜு லகம்கா லபர்கி லபால்கா லபாக்கி. நல்ல கையை தட்டி ஷீகதா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் நான் பிளஸ் பண்றேன். கோலியாத்து காட்ட முடிவு கருது. பெற்றுகொள் பெற்றுகொள் தெய்வீக விடுதலை. பெற்றுகொள் பெற்றுகொள் தெய்வீக அபிஷேக. ரிசி 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 அர்த்தா ஹட்கா லபோரா பகம்கா ரகன்கா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலை, பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. பெற்றுகொள் பெற்றுகொள் பெற்றுகொள். ரிசி 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 ஊடா ரபல பரபா சம்தால கடகதரா லிகடகதனே. எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன், பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதத்தின் இந்த 31ஆம் தேதியில ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஓ பெற்றுக்கொள். ஃபயர் 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 ஃபயர். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அபிஷேகம், கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வல்லமை உங்க மேல வந்து இறங்குது. பெற்றுக்கொள். உடரபல பரபல ஷகதரகட பலபர துடபல பரபல உடபல பரபல பஷியதரகடலகதரகடரகதினி. ஆமை ஆட்டம் போட்டவன் விழுந்து, ஆட்டம் போட்டவன் மடிந்து கிடக்கிறான். ஆட்டம் போட்டவன் மடிந்து கிடக்கிறான். ஆட்டம் போட்டவன் மடிந்து கிடக்கிறான். பெற்றுக்கொள். ஃபயர். ஓ ஓ விட்டு கொடுத்து பெற்றுக்கொள், விட்டு கொடுத்து பெற்றுக்கொள், விட்டு கொடுத்து பெற்றுக்கொள். கர்த்தர் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. கடந்த புதன்கிழமை ஆவியானவர் ஜபத்தை முடிக்கிற நேரத்துல இந்த வேடையை சிந்தையில போட்டாரு. ஜபத்தை முடிக்கிற நேரம், ஆமே, நான் ஜபத்துல இருந்தது வேடுக்காக அல்ல, ஆனா இந்த வேடையை சிந்தையில ஆவியானவர் போட்டாரு. எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. என்னைக்கு வெள்ளிக்கிழமை வரும் எங்க பிள்ளைகள்கிட்ட இதை சொல்லி இதை ஜபத்துல நடத்தணும்னு, ஆமே, அன்றிலிருந்தே எதிர்பார்ப்பு. கர்த்தர் திரும்ப திரும்ப, ஆமே, தைரியப்படுத்துகிறார். கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ஷகதரலரகதரகட ஊடரலரகதாலகதனதி ஓரியாகதரலரகஷ்யந்தனே. ஹல்லேலூயா. அடையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே பகரேணமே. விளங்கிடுந்த ஓர் ஜோதிசாய் மாறுவா நின் அக்னியே பகர்ந்திடனே. நின் சாநித்தியம் இயேசுவே. சத்தமா சொல்லுங்க.
நின் சாநித்தியம் ஓ அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே பகரேணமே விளங்கிடுന്ന ஓர் ஜோதிசாய் மாறுவா நின் அக்னியே പകർന്നിടണേ നിൻ സാന്നിധ്യം യേശുവേ വണ്ടർഫുൾ നിൻ സാന്നിധ്യം യേശുവേ അണയാത്ത ഓരഗ്നിയായി കത്തുവാ നിൻ അഗ്നിയെ പകരണമേ വിളങ്ങിടുന്ന ഓർ ജ്യോതിസായി മാറുവാ നിൻ അഗ്നിയെ പകരണമേ ഒരു മുறை கூட അണയാത്ത ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே பகரேணமே விளங்கிடுന്ന ஓர் ஜோதிசாய் மாறுவா நின் அக்னியே பகர்ந்திடனே നിൻ സാന്നിധ്യം യേശുവേ നിൻ സാന്നിധ്യം യേശുവേ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக ஹல்லேலூயா. கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. விசுவாசிச்சா சத்தமாய் ஆமே. உங்களுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. சத்துருடைய கண்களும் பார்த்தது கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்ததை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களும் பார்த்தது கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்ததை. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆட்டம் முடிவுக்கு வந்தனாலும் என்னெல்லாம் முடிவுக்கு வந்துச்சு ஒரு 5 காரியங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சு அதையும் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே 10:30 ஜபத்துக்கு நீங்கள் 10 மணிக்கே வந்தீங்க. அதனால் உங்களுக்கு வெல்கம், ப்ரைஸ் எல்லாம். அதனால் 12:30 முடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோத்திரம். சரி, வந்ததுக்காக இன்னும் அடுத்த சோத்திரம். ஆமே. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? அவன் என்னிடத்தில் என்ன செய்யட்டும் வரட்டும். முதலாவது அந்த ஜனங்களை பார்த்து அவன் செய்த ஒன்று மிகப்பெரிய சவால் விட்டான். என்ன விட்டான் சொல்லுங்க? சவால். நீ அவன்தானே, நீ வந்தானே, நீங்க சவுலுக்கு சேவகர் தானே. அவன் சொன்னது வார்த்தை, நீங்க யுத்தத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க. அப்புறம் என்ன? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் என்ன செய்யட்டும் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் அவன் சமர்த்தனானான். அவன் பெரிய வீரன், பெரிய பலசான்னா வரட்டு, என்னை கொன்னு பார்க்கட்டு. அப்போ அவன் சவால் விட்டு கொண்டிருந்தான். எல்லாரும் சொல்ல, என்ன விட்டு கொண்டிருந்தான்? சவால் விட்டு கொண்டிருந்தான். அப்போ கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்ததுன்னா நான் எப்படி சொல்றேன்? முதலாவது ஆண்டு சிந்திர போட்ட வார்த்தை, கோலியாத்து போட்ட அவனுடைய சவாலை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தாரு. ஆமென். நடக்குமா பார்ப்போம். எப்படிதான் நடக்குன்னு நான் பார்க்க தானே போறேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நடந்துருமாக்கும், விடுவனாக்கும். ஸ்தோத்திரம். எல்லா சவால்களையும் இந்த ஜனவரி மாதத்தோட கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு.
எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆமீன். சில சவால்கள் உங்க காதுகளில் கேட்டது உண்மை என்றால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆமீன், சவால் முடிவுக்கு வரப்போகிறது. ஆமீன். சவால் விட்ட மனிதருடைய கிரியைகளையும் கர்த்தர் முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். நிச்சயமாய். எப்படி இந்த குடும்பம் எப்படி வளரும்? இந்த குடும்பம் முன்னேறிடுமா? இந்த குடும்பம் தழைத்து விடுமா? இவங்க சந்தோஷமா இருந்து விடுவாங்களா? நான் விடுவேனா? பார்க்க தானே போகிறோம். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. கர்த்தர் ஜனவரி 31 அந்த சவாலுக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருகிறேன்னு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறாரு. உங்க காதுல ஏதாவது சவால்ல கேட்டுட்டு காயத்தோட ஏதோ அப்படி சிந்தியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம். சிலர் இந்த இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தனிடத்திலிருந்து தான் சவால் வந்துச்சு. ஆனா சில நேரம் வீட்டுக்குள்ள இருந்தே சவால் வரும், அப்படிதானே? யோசேப்புக்கு அண்ணன்மாருங்க சவால் விட்டாங்க. இனி உன் சொப்பனை எப்படி நடக்குதுன்னு நினைச்சே போறேன், பார்க்க தானே போறேன். சவால் விட்டார்கள். என்ன ஆச்சு? சவால்கள் தோற்று போனது, சொப்பனம் நிறைவேறினது. ஆமே, ஆமே. இந்த ஊர்ல நான் உன்னை இந்த ஊர்ல நீ வாழ போறியா? இந்த ஊர்ல நீ வாழத்தான் விடுவேனா? பார்க்க தானே போறேன். நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, ஆமென், இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். சவால்கள் என்னை ஜெயிப்பதில்லை, சவால்கள் என்னை தோற்கடிப்பதில்லை, சவால்கள் என் ஓட்டத்தை தடுப்பதில்லை. சவால்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட்டு விட்டார். கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்ததுன்னா சவால்கள், அநேக சவால்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டாரு. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் 5 காரியங்களை சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தையும் கூட நான் சொல்லி அதுதான் நான் ப்ரேயரில் நடத்தணும். அதனால் நான் வேகமாக போகிறேன். மணி இப்போமே 12 தாண்டிட்டு. ரெண்டாவது, இந்த 5 வேடமே சிலருக்கு 5 வேடம் சிலருக்கு தேவைப்படும். இல்லைன்னா இல்லை, நான் 5 சொல்கிறேன், ஏதோ ஒன்று தேவைப்படும். ஆனால் அதில் கண்டிப்பாக உங்களுக்கான வேடு இதில் இருக்குது அப்படின்றதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இது நான் என் சொந்த மூலையில்னு சொல்லுகிறதல்ல, எல்லாமே அந்த ப்ரேயரில் இருக்கும்போது ஆண்டவர் என் சிந்தையில் போட்ட வார்த்தைகள். அதனால நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க, அதை காட்டு நான் அதிகமாக இருக்கிறேன். வேடை காட்டிலும் அது நடக்கும் என்கிற விசுவாசத்தில் கர்த்தர் உங்கள் முன்னாடி நிற்க வச்சுட்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? இன்னும் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பும் அந்த பெலிஸ்தன், இன்றைய தினம் இஸ்ரவேலருடைய சேனைகளை நான் என்ன செய்தேன்? நிந்தித்தேன். போதும். 45ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு தாவீது, அணையாத ஓர் அக்னியா, நானோ நீ நிந்தித்த, நீ என்ன செய்தாய்? நிந்தித்தாய். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? வருகிறேன். இந்த கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் நிந்திக்கல, இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சுட்டான். ஆமென், ஆமென். நான் எப்படி சொல்லுவேன், எப்ப நீ தேவனை நிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பமே உனக்கு ஆட்டம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். அப்படிதானே? அதனாலதான் தாவீது இப்படி சொல்றாரு, நீ எந்த தெய்வத்தை நிந்தித்தாயோ அந்த தேவனுக்கு நாமத்தினாலே நான் முன்னாடி என்ன செய்யறேன்? வருகிறேன். என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது என்றால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சவால்களையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர்றாரு. அதோடு நிப்பாட்டாமல் சில நிந்தனைகளையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார்.
இந்த வேடை நான் கீரிப்பாரில் பேசிட்டு இருக்கும்போதே, என் சிந்தையில் ஆண்டு பேசிட்டு இருக்கும்போதே என் சிந்தையில் போட்டார். உடனே நான் அதை அப்படியே அதை பாயிண்டாக மாற்றினேன். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேடை நாங்கள் பேசும்போது ஒரு பெரிய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணேன். அதே ப்ரெசன்ஸை இந்த வேடை நான் டிக்ளேர் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் விசுவாசியுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளுடைய கரத்திலே சாமுவேல் வந்தான் என்பது முக்கியம். அதை காட்டிலும் மிக முக்கியம், ஆமேன், அன்னாளுக்கு வந்து நிந்தை நின்று போயிற்று. அன்னாளுக்கு வந்து நிந்தை முடிவுக்கு வந்துச்சு. அதான் முக்கியம். சாமுவேல் வந்தது எவ்வளோ சக்சஸோ அதை காட்டிலும் மிகப்பெரிய சக்சஸ் அவளுக்கு நிந்தை அதோடு முடிவுக்கு வந்துட்டு. சக்களத்தி நிந்தித்தாள். என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நிந்திக்க முடியுமோ நிந்தித்தாள். ஆனால் அன்னாள் கருவுற்ற போதோ, அன்னாள் சாமுவேலை கையில் எடுத்த போது நடந்தது என்னன்னா, நிந்தனைக்கு ஒரு முடிவு அங்கே உண்டாயிற்று. ஆமென், ஆமென். இந்த கோலியாத்தும் என்னன்னாலும் நீங்க எல்லாம் பெரிய வீரர்கள் தானா? நீங்க அப்படியா? உங்க தெய்வம் பெரிய அற்புதங்களை செய்வான்னு சொன்னீங்களே, வல்லமை செய்வான்னு சொன்னீங்களே, உங்க தெய்வம் எல்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் நடத்தன்னு சொன்னீங்க. என்னக்கா முடிஞ்சா ஒருத்த வந்து நின்று பாரு, உங்க தெய்வத்தோட்ட பேசுங்க, நின்று பாருங்க. சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நின்று அனுப்பி பாருங்க, நடக்குதா இல்லையா என்னன்னு பார்ப்போம். நிந்திச்சான் அவன் நாக்கு, அவன் நாவு நிந்திச்சு. ஒரு பக்கம் சவால் விட்டது ஒருத்தன். ஒரு ஆளை எனக்கு அனுப்பி, தனி ஆளை என்கிட்ட அனுப்பி பாருங்க. சவால் விட்டது மட்டும் இல்லை, அவன் நாவு நிந்தனை செய்தது, நிந்தித்தது. அப்படி என்னென்னலாம் நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கோலியாத்து நிந்திக்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், பெலிஸ்திய ஜனங்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணி சிரித்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரியல, கொஞ்ச நேரத்துல நாம் அழிக்கப்பட போகிறோம், கொஞ்ச நேரத்துல நம்ம ஆட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், நீங்க விசுவாசித்தீங்கன்னா சில விசுவாசத்தோடு சில செயல்களை காட்டுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்யுங்க. தேவைன்னா மட்டும். ஆனால் என்னால் தைரியமாக நான் சொல்ல முடியும், நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த ஜனவரி மாதத்தோட பல நிந்தனைகளுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவ கிரியை பார்க்க முடியும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். அவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக செய்ய மாட்டாரு, அவர் வார்த்தையின்படியே செய்வாரு. இந்த வேடு உண்மையா உள்ள போச்சுன்னா நம்ம கண்கள்ந்து கண்ணீர். ஏன்னா நிந்தையை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அதுக்குள்ள வலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உன் நிந்தனைக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அடையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா, நின் அக்னியே பகரேனாமே. உங்க தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய நிந்தைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டிவிட்டார். ஆமென். அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா, நின் அக்னியே പകരേണമേ. വിളങ്ങിയിടുന്ന ഒരു ജ്യോതിസായി മാറുവാൻ നിന്നഗ്നിയെ പകരേണമേ. നിൻ സാന്നിധ്യം യേശുവേ ഉടബഗദരലര. നിൻ സാന്നിധ്യം
ஆண்டவரே, இந்த பாயிண்ட்ல நின்றுட்டு எங்க சர்ச்சில் இருக்கிற சில பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த வருடத்திலே எங்க பிள்ளைகள் கருவுருவார்களாக, இந்த வருடத்திலே கன்சீவ் ஆவார்களாக. கர்த்தர் சாட்சியா நிறுத்துங்கப்பா, கர்த்தர் சாட்சியா நிந்தனைக்கு ஒரு முடிவு இயேசுவின் நாமத்தினா கட்டளையிடுகிறேன். நீர் ஒரு காரியத்தை செய்வீர் என்றால் அதற்கு முன்பாக அதை செய்வதற்கு அடையாளமாக நீர் வார்த்தையை தருகிறீர். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். பிப்ரவரியிலே சிலர் கன்சீவ் ஆவார்களாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் சம்பவிப்பதாக. நிந்தனைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு முடிவு. கோலியாத்தின் நிந்தனைக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. பெண்ணினாளுடைய நிந்தனைக்கு அவள் நிந்தித்தாள். ஆமென். அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட்டு சிலர் எங்க சர்ச்சில் இல்லாத சிலரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வெகு சீக்கிரத்திலே மனோஜுடைய காதுல இந்த நியூஸ் வரப்போகிறது. ஆமே, இந்த பிள்ளைகள் கன்சீவாய் இருக்கிறார்கள் என்கிற நியூஸ் எங்க காதுல வரப்போகிறது. நாங்கள் அதை கேட்டு உமக்கு மகிமை செலுத்த போகிறோம். நீர் சொன்னதை செய்தீர் என்று நாங்கள் மகிமைப்பட போகிறோம். நிந்தனைக்கு கர்த்தர் நான் தீர்க்க தரிசனமாய் தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன். வெகு சீக்கிரத்திலே சில சாட்சிகள் நம்முடைய காதில் வரப்போகிறது. நம்முடைய உள்ளம் மகிழ போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நிந்தனைக்கு நான் ஒரு முடிவு உண்டாக்கிவிட்டேன். ஹல்லேலூயா. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின்னக்னியே பகரேணமே விளங்கிடுந்த ஓர் ஜோதிசாய் மாறுவா நின்னக்னியே பகர்ந்திடனே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே பகரேணமே விளங்கிடுந்த ஓர் ஜோதிசாய் மாறுவா நின் அக்னியே பகரேணமே. நின் சாநித்தியம் இயேசுவே. ஹோலி ஸ்பிரிட், நின் சாநித்தியம் இயேசுவே. ஆண்டவரே, போன ஃபாஸ்டிங் பிறகு நீ சொன்னீங்கப்பா, சூப்பர் நேச்சுரல் இந்த மாதத்தில் சில தாமதங்களுக்கு முடிவு உண்டாகிறதுன்னு சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோம். ஆமே, சில சகோதரிகள் எங்க பிள்ளைங்களுடைய அந்த காரியம் தாமதிப்பதற்கு ஒரு முடிவு உண்டாகி, அந்த நிந்தனைக்கு ஒரு முடிவு உண்டாகி, இதே இடத்துல கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பீராக. எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ளவர். செத்து போன சாராளுடைய கற்பத்துக்குள்ளையும் ஆமே கருவுற வைக்க முடியும் என்றால் உமக்கு அனைத்து லேசான காரியம் தேடி. ஓ கபகரலரா, கையை தட்டி ஒரு 2 நிமிடம். ஆலே அணையாத்த ஓர் அக்னியா. நீங்க அதாவது நீங்க பிரசன்ஸ்க்குள்ள இருக்கும்போது நான் வேர்டு டிக்ளேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, கர்த்தர் என்னுடைய சிந்தனை போடுறார். உங்களுக்கும் இதோடு கனெக்ட் ஆகி சில வேர்டுகளை கர்த்தர் தர போகிறாரு.
அல்லது தந்துகிட்டு இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். அதாவது பாஸ்டர்ட்டு வர்ற வேர்டு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இதோடு கனெக்ட் ஆகி சில வேர்டுகளை கத்த தருகிறாரு. ஆமேன். அதை ஆவில உணர்கிறேன். சிலர் அந்த தந்த வேர்டுகளை உங்களுக்கு விசுவாசிக்க முடியல. பாஸ்டர் தானே பேசிட்டு இருக்கிறாரு, நமக்கு பாஸ்டர் மூலம் வருகிற வேர்டு போதும் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் டைரக்டா தர்றேன். இப்ப நான் தந்துட்டு இருக்கிற வேர்டு நான் தான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீ அதை விசுவாசி, உன் கண்களால் நீ அதை நிச்சயமாய் பார்க்க போகிறாய். நான் இந்த பயனை நான் டிக்ளேர் பண்ணும்போது என் சரத்தில் தீ எரிகிறத நான் ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு டைரக்ட் இதோடு கனெக்ட் ஆகி சில வேர்டு கர்த்தர் சிலருக்கு தருகிறாரு. பெற்றுக்கொள். அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா. நீ சில தரிசனங்களை கர்த்தர் தருகிறாரு. ஆமென். உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினாய் உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினாய் உபயோகிக்கணே. நின் சாநித்தியம் இயேசுவே. நின் சாநித்தியம் இயேசுவே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா. நின் அக்னியே பகரேணம். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். மூன்றாவது, இவனை பார்த்தாலே இவனுக்கு உயரமும் இவனுடைய ஆக்ரோஷமும் இவன் தலையில அவன் வச்சிருக்கிறது எப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், அவனை பற்றி வேதம் அழகாய் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தில் அவன் வீரன், நடுவே வந்து நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானும். எப்படி அளந்தாங்கன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அவன் சொல்லியிருப்பான், நான் எனக்கு ஹைட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பான். 6 முழமும் 1 ஜானும் அப்படின்னு அவன் தன்னை குறித்து சொல்லியிருப்பான். அடுத்து, அவன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கல் வெண்கலம். ஒப்போ. 6வது வசனம், அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தை என்ன செஞ்சிருப்பான், தரித்திருப்பான். அவனுடைய 7, அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமா இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக என்ன செய்வான், நடப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை பார்த்தாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன உண்டாகும், பயம் உண்டாகும். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அவன் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் என்ன செய்தார்கள், பயப்பட்டார்கள். யாரு? ராஜாவும். அடுத்து இஸ்ரவேலர் 1-2 பேர் கிடையாது, இஸ்ரவேலர் அனைவரும். கோலியாத்தை கண்டு பயப்படாத இஸ்ரவேலர்கள் ஒருத்தரும் கிடையாது. அப்படிதானே? இஸ்ரவேலர் அனைவரும் அவனுடைய வார்த்தைகளை கேட்ட போதே அவன் தினமும் வந்து காலையில வந்துட்டானாலே
ஸ்தோத்திரம். நம்ம ஆட்கள் எல்லாம் பாத்ரூம்ல தான் போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு தலைவருக்கு வேட்டை. பயம் பயம். அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன்னு சிலருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சவாலுக்கு மட்டும் கர்த்தர் முடிவு உண்டாக்கல, நிந்தைக்கு மட்டும் முடிவு உண்டாக்கல, சில பயங்களுக்கும் கர்த்தர் முடிவை கட்டளையிட்டார். இப்படி சொல்றேன், நீங்க எதை பார்த்து பயப்பட்டீங்களோ அதை பார்த்து இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். அவன் இப்போ கோலியாத்து மடிந்து கிடக்கிறான், ஆலமரம் சரிந்து விழுந்த மாதிரி விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு கவசத்தையும் பட்டைய எல்லாம் போட்டு மல்லாக்கா ரெண்டு கொஞ்ச கும்பகர்ணம் கடந்த மாதிரி தலைவர் மல்லாக்க கிடக்கிறார். எங்க போச்சு யாரும் நினைச்சு பார்க்கல. கம்பீரமா நின்னவன் இப்ப சுருண்டு கிடப்பான், நினைச்சு பார்க்கல. இவன் விழுந்துதான் உண்டு. எல்லாருக்குள்ள இருந்த பயம் மாறி போச்சு. ஆமே. எப்போ கோலியாத்து மடிந்து விழுந்தானோ அப்பமே எல்லாருடைய பயம் என்ன செய்துட்டு இஸ்ரவேலருக்கு பயம். அது மட்டும் இல்ல, எப்ப கோலியாத்து மடிந்தானோ அதோட பெலிஸ்தருக்குள் பயம் உண்டாயிற்று. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 45ஆம் வசனத்துல அவன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு, 51ஆம் வசனம் சாரி, பெலிஸ்தர் கண்டு கடைசி அந்த வேடை எப்படி முடியுது? எதிர்த்து நின்றார்கள் என்று அல்ல. கோலியாத்து போனா என்ன, நாங்க நிக்கிறோம், நாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. எப்போ இவன் முடிஞ்சானோ அப்பவே பெலிஸ்தர் என்ன செய்தார்கள்? ஓடிப்பான். என்னுடைய கொஸ்டின், கோலியாத்து செத்து போன போது பெலிஸ்தர்கள் ஓடி போவதுக்கு காரணம் என்ன? சத்தமா அவர்களுக்குள் என்ன உண்டாயிற்று? என்ன வந்து விட்டது? பயம். இதுவரைக்கும் இஸ்ரவேலர் பயப்பட்டார்கள், சவுல் பயப்பட்டான். இஸ்ரவேல் பாளையத்துல பயப்படாதவங்க ஒருத்தரும் கிடையாது. இப்போ கோலியாத்துக்கு ஆட்டம் முடிவுக்கு வந்தபோது ஸ்தோத்திரம், ஆமே, பயப்பட்டவர்கள் கம்பீரமாய் எழுந்து நிற்க ஆரம்பித்தார்கள். பயம் உரித்தினவர்கள் ஒருத்தங்க அழிந்து போனால், இன்னொன்னு பரியாசம் பண்ண பயம் உறுத்தின அத்தனை பேர் அவர்கள் பயப்பட்டு முதுகை காட்டி கர்த்தர் ஓட வச்சாரு. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. எது உங்களை பயமுறுத்துதோ, சில நேரம் வியாதி பயமுறுத்தலாம், வயது பயமுறுத்தலாம், பலவீனம் பயமுறுத்தலாம், தரித்திரம் பயமுறுத்தலாம், கடன் பயமுறுத்தலாம், சில மனிதருடைய வார்த்தைகள் பயமுறுத்தலாம், ஏன் சில மனிதர்களை பயமுறுத்தலாம். நீங்க பயமுறுத்தலாம். நீங்க விசுவாசிக்க முடியும்னா கர்த்தர் ஜனவரி 31 அந்த பயத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல உள்ள கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், இனி நீங்க வெரி குட், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பயப்படுறவங்க கிடையாது, பயப்படுத்துகிறவர்கள். தேங்க்யூ. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், எதை குறித்து நீ பயப்பட்டீங்களோ இனி பயப்பட அவசியம் இல்லை. கோலியாத்தின் ஆட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட்டார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பயம் முறுத்தினவனை அல்லது பயம் முறுத்தினவனுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆமென். பாருங்க, அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னவனை அவனால ஒன்னும் கூட செய்ய என்ன சொல்ல, ஒரு தாவீதுக்கு பக்கத்துல நெருங்க கூட கர்த்தர் அனுமதிக்கல.
அல்லது இந்த கோலியாத்து ஒரு இஸ்ரவேலரை கொலை செய்வதற்கு கர்த்தர் அனுமதிக்கலாம். அவன் சவால் விட்டான், நிந்தித்தான், பயமுறுத்தினான், அவ்வளோதான் அவனால் செய்ய முடிஞ்சு. அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இந்த தாவீது சவால் விடலை, நிந்திக்கலை, பயமுறுத்தலை, ஒன்று மட்டும் செஞ்சான், அவன் ஆட்டத்துக்கே முடிவை உண்டாக்கிட்டான். என் இயேசு நல்லவர். நீங்க இதை ஒரு செய்தியாட்டம் கேட்காதுங்க, வார்த்தையாட்டம் கேட்காதுங்க. எனக்கான கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்று கேளுங்க. அது கண்டிப்பாய் கர்த்தர் நிறைவேற்றியே ஆவாரு. இந்த ஜனவரி 31 கர்த்தர் ஆட்டங்களுக்கு, கோலியாத்தின் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு. ஆமென். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா பயம் முறுத்துவதற்கு கர்த்தர் அழித்து போட்டான். பயம் முறுத்துனது அப்படி எங்க அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொன்னவன் இப்போ பாருங்க, ஆலமரம் விழுந்து கிடக்க அப்படி கிடக்கிறான். ஒரு மூச்சு பேச்சு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்லுக்கே தாக்கு பிடிக்க முடியல. பார்த்தீங்களா? இவ்வளோதான் நம்மளை பயமுறுத்துற விஷயம். ஒரு கல்லுக்கே தாக்கு பிடிக்க முடியும். இந்த இந்த தாவீதுக்கு ஒரு சின்ன சின்ன சேதம் கூட, என்ன சொல்ல, கோலியாத்துக்கு சுவாசம் கூட, அப்படிதானே, கோலியாத்துக்கு சுவாசம் கூட தாவீதை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் தாவீதை அலங்கரித்தார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். ஆமென். நம்பர் 4, இவங்க வந்தது யுத்தத்துக்கு தான், இராணுவத்துக்கு தான். இஸ்ரவேல் சேனை, சவுல் வந்ததும் இராணுவத்துக்கு தான், யுத்தம் பண்ண எல்லாம் வந்தாலும். ஆனா இவன் என்ன செஞ்சு வச்சிருந்தான்னா, அவங்கள ஒன்றும் செய்ய விடாம ஆக்கி வச்சிருந்தான். இவனை பார்த்தாலே என்ன சொல்ல, எல்லாரும் கட்சிப்பாயிருவாங்க, அப்படியே அமைதியாயிருவாங்க. எப்படி வச்சிருந்தான் அப்படின்னா, அவன் சிந்தனை போட்ட அந்த வேடம் அப்படியே சொல்றேன், செயலற்றவர்களாக மாற்றி வச்சிருந்தான். எப்படி மாற்றி வச்சிருந்தான் சொல்லுங்க? செயலற்றவர்களா. இராணுவம், அவங்களும் அவங்க கையில இராணுவ உடை இருக்கிறது, இராணுவத்துக்கான அத்தனை ஆயுதங்களும் கையில என்ன செய்யுது இருக்குது. அவங்களும் யுத்தம் பண்ண வந்திருக்க எல்லாம் இருக்கு. ஆனா ஒருத்தனும் அசையாம ஆக்கி வச்சுட்டான். பாத்தீங்கன்னா, எப்போ கோலியாத்தை மரித்தானோ அப்பமே அதுக்கு அடுத்துதான் இவனுங்கெல்லாம் இஸ்ரவேலரெல்லாம் சேர்ந்து எங்க போறாங்க? பெலிஸ்தரை துரத்துறாங்க. அப்போ இவ்வளவு துரத்துகிறவங்களை எல்லாம், முறியடிக்கிறவங்களை எல்லாம் இவன் எப்படி ஆக்கி வச்சிருந்தான, நாட் ஆக்டிவேட், செயலற்ற நிலைமையில ஆக்கி வச்சிருக்கிறான். இராணுவ வீரருக்கு உடை இருக்கு, ஆயுதம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. இதை பார்த்தாலே முன்ன போறவன், யுத்தத்துக்குன்னு போறவனும் வீட்டுக்கு போயிடும். அப்படி செயலற்றவன் பாருங்க. எப்போ கோலியாத்து இது பண்ணானோ, நீங்க 52 வாசிக்கலாம். இந்த இஸ்ரவேலர் 52 சூப்பரா இருக்கும். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள். அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க, படுத்திருந்தாங்க. நம்ம பாயிண்ட் படி சொன்னா நாட் ஆக்டிவேட், செயலற்ற நிலைமையில அப்படி இருக்கும். இவனால முடியும், இவனால பிலிஸ்தரை துரத்த முடியும், யுத்தம் எல்லாம் செய்ய முடியும். பட் இந்த ஒரு கோலியாத்துனால இவங்க எல்லாம், நம்ம லாங்குவேஜ் படிச்சோன்னா கப்சிப் அப்படி ஆகியிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை சொல்லணும், அமைதியா இருக்கு. சில நேரம்லாம் கையை கெட்டு வச்சுட்டு வாயில கையை வைன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் தெரியுமா? சில ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைகள் டீச்சர் வாயில கையை வச்சு என்ன இப்படி தானே, இது ரெண்டு கையே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பிள்ளை கண்ணால தான் பேசும். சோத்திரம். அந்த மாதிரி இவன் முழு ஒரு நாள் 2 பேரை இல்லை, முழு இஸ்ரவேலையும் அப்படி கப்சிப்பாக்கி வச்சிருக்கிறான். இவனை பார்த்தாலே யுத்தம் பண்ணன்ற மைண்டு போயிட்டு, இவனை பார்த்தாலே எல்லாரும் அமைதியாருவாங்க. எழும்பி அடுத்து 2வது ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும், எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை
துரத்தினார்கள். அப்போ ஒரு அலையிலே சொல்லுங்க, பெலிஸ்தர்களை துரத்த வேண்டியவர்கள் இப்ப செயலற்ற நிலைமையில இருக்கிறாங்க. அந்த ஒரு கோலியாத். இப்ப கோலியாத்துக்கு ஆட்டம் முடிவுக்கு வந்தபோது அத்தனை பேரும் எழும்பி பெலிஸ்தரை துரத்தினார்கள். ஆமே. கடைசி வார்த்தை எப்படி இருக்கு? 52 கடைசி, பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்பா, அத்தனை பேரும் பட்டயத்தை உருவிட்டான். உருவி காட்டு சாப்பு சாப்புன்னு வீழ்த்திட்டான். ஆமென். பெலிஸ்தரை வீழ்த்தினார்கள், வெற்றியை சுதந்தரித்தார்கள். ஆமென். பாஸ்டர், இதுவரைக்கும் நான் ஒரு 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 பாத்திரம் கழுவி கழுவி கழுவி, தோசை சுட்டு 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 சுட்டு, மீன் கழுவி 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 இப்படியே தான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன்னா, நான் சொல்றேன், ஆமை, உங்களுக்குள் கர்த்தர் தந்திருக்கிற கிருபைகளும் அபிஷேகங்களும் உங்களுக்குள் இந்த கர்த்தர் செயல்பட கர்த்தர் வைப்பாராக. கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இனி உங்க வாழ்க்கை செயலற்றதா இருக்காது. உங்க வாழ்க்கை செயல்படுகிறதாய் கர்த்தர் வைப்பாராக. ஆமென். இனி அப்படியே சிலர்லாம் சொன்னா, எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா, இவரை கட்டிட்டு இந்த ஊர்ல வந்து நான் என்ன செய்ய, ஆமை, பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். நோ நோ நோ, யாரை கட்டினாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பதை கர்த்தர் உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பாராக. ஆமென். அதோடு இந்த வேர்டோடு கனெக்ட் ஆகி தான் அஞ்சாவது வேர்டை நான் நினைக்கிறேன். செயலற்ற நிலைமையில ஆக்கி வச்சிருந்தாங்க. செயலற்ற நிலைமைக்கு முடிவு மட்டும் இல்லை, இவர்களை செயலற்ற விதமாக வச்சது மட்டும் இல்லை, இவர்களை அடக்கி வச்சிருந்தான். எப்படி வச்சிருந்தான்னு சொல்லுங்க? அடக்கி. அதான் அவருடைய சரியான அர்த்தம். செயலற்ற நிலைமை, அடக்கி. ஒருத்தரையும் எதிர்த்து பேச கூட விடல. அதாவது இந்த நான் எப்பவுமே சிரிக்கிற ஒரு வேர்டு என்னன்னா, இந்த தாவீது வந்து கேட்குறான், இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. உடனே அண்ணன்மார்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, நீர் எப்படி, உன்னுடைய துணிகரத்தை நாங்கள் பார்க்கிறோம், வந்தியா, சோறு தந்தியா, கொடுத்தியா, பெயிரு, சோத்திரம், நாங்க எல்லார்கிட்ட என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அர்த்தம் என்னன்னா, இவனுங்க வீரத்தெல்லாம் தாவீதுட்ட காட்டுறானுங்க. நான் சொல்றேன், நீங்க யுத்த வீரர்கள் தானே, ராணுவத்துல வேலை, உங்க வீரத்தெல்லாம் கோலியாத்திட்ட கொண்டு காட்ட வேண்டியதானே. அவனை கண்டோன்னா மட்டும் பாத்ரூம்குள்ள போறது, கோலியாத்தை கண்டோன்னா மட்டும் ரொம்ப ஹீரோயிசம் காட்டுறது. அர்த்தம் என்னன்னா, கோலியாத்து இவனுங்களை அடக்கி வச்சிருக்கிறானுங்க, அண்ணன்மாருங்க எல்லாரையும். அண்ணன்மாருங்க எல்லாரும் யார, தாவீதை அடக்க பாக்குறானுங்க. நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர் அடங்குற மாதிரி கிடையாது. சோத்திரம். ஆமே. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அடங்குற மாதிரி இல்ல. நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. சரி, இவனுங்களை அண்ணன்மாருங்களை சமாளிச்சுட்டு அப்படி வெளியே போலாட. இப்ப ராஜாட்ட போனா ராஜா அடக்குறாரு. உனக்கு தெரியாது, அவன் சின்னலண்டே யுத்த வீரன், அவன் அவன் ராணுவ, அவன் கோலியாத், அவன் பராக்கிரம், அவன் அடக்க பார்க்கிறான். என்னமோ பாருங்க, கோலியாத்து இவனுங்களை அடக்கி வச்சிருக்க, இவனுங்கெல்லாம் சேர்ந்து இப்ப யாரை அடக்க பாக்குறாங்க? தாவீதை அடக்க. இது சிங்க குட்டி ஆகும். ஆமே. இவன் சொல்றான், நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முறம் சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, எல்லாத்தையும் ஆடை கிழிச்சு போடுற மாதிரி என்ன செஞ்சு போட்டேன், கிழிச்சு போட்டேன். டேய் சோத்திரம், நீ சிங்கத்துக்கு வாய்க்குள்ள இருப்பான்னு பார்த்தா சிங்கத்தை கிழிப்பு. அப்போ சவுலுக்கு ஒன்று புரிஞ்சு, இவன் ஏதோ சாதாரணமான ஆள் ஒன்று என்ன செய்யாது கிடையாது. அதனால ஒன்று தாரேன், எனக்கு வஸ்திரத்தை உனக்கு தார, நீ போட்டுட்டு என்ன செய் போ. பார்த்தீங்களா, இப்போ அனுப்பி விட்டுட்டு வஸ்திரத்தை போட்டு அடக்க பார்க்குறான். ஆமே. தலைவர் போட்டுட்டு என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. சில இந்த நண்டுகள், இந்த பிள்ளைகள்லாம் அப்பா அம்மாரோளுக்கு அம்மா அம்மாவோட செருப்பை போட்டு நடக்கும் தெரியுமா? ஸோ காலு தட்டி அங்கே கீழே விழுந்து, இவனுக்கு அதே நிலைமையாகும். ஸோ பச்சை பிள்ளைய அம்மா அம்மாருக்கு நைட்டியை தூக்கி போட்டுட்டு சோத்துறான். நம்ம இது இப்போ அந்த கண்டிஷனா இப்போ யாருக்கு?
தாவீதுக்கு இவனுக்கு அதே மாதிரியா அவனோட வஸ்திரத்தை எடுத்து போட்டா ஆமே கோலியாத்து கொல்லியானே இல்லையே, இந்த வஸ்திரத்தை போட்டா இவனே செத்துருவான் போல தெரிஞ்சு. ஆனா எல்லாத்தையும் கொண்டு போடு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே அடக்கி வச்சிருந்தான். அந்த அடக்குமுறைக்கெல்லாம் கர்த்தர் முடிவை கட்டளையிட்டாரு. பெலிஸ்தர்களை கர்த்தர் முறிந்தோடி கூட பண்ணினார். ஆமென். உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை செயல்பட வைக்க போகிறாரு. இனி நீங்க அடங்கி இருக்க மாட்டீங்க. கர்த்தர் அடக்கி வைக்க மாட்டாரு. அடக்கி வச்சதுக்கெல்லாம் கர்த்தர் முடிவை கட்டளையிட்டுட்டாரு. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேடை கூட இது என்ன டச் பண்ண இவ்வளோ பேசணும் எனக்கு ஓகே தான். பட் இனி சொல்ல போற வேடை தான் என்ன ரொம்ப டச் பண்ணுது. எப்போ கோலியாத்துக்கு ஆட்டம் முடிவுக்கு வந்துச்சோ அப்பொழுது தாவீதுக்கு ஆட்டம் ஆரம்பித்தது. ஆமென். யாருக்கு ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு? தாவீதுக்கு ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. 18வது வசனத்திலே பெண்கள் பாட ஆரம்பிச்சாச்சு. சவுல் கொண்டது, தாவீது கொண்டது, அவனுக்கு ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பிறகு தாவீது ஆடு மேய்க்கிற வேலை கிடையாது. தாவீது அந்த என்ன சொல்ல கேரியெல்லாம் தூக்கிட்டு அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு லெவலே வேற. அவன் யுத்தமும் அவனுக்கு அவன் 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 லெவலே எங்கேயோ போயிட்டு இப்போ தாவீதுக்கு ஆட்டம் என்ன செஞ்சாச்சு ஆரம்பிச்சது. இப்போ சவுலும் பயப்படுற அளவில் கொஞ்ச நாளுக்குள்ள ஆமென் இவன் ஒரு யுத்த வீரனாகும், இராணுவ தலைவனாகும், சவுலுக்கு மகளை திருமணம் பண்ணுகிறவனாகும், எப்படி எல்லாம மாறி கடைசியில இவனே கர்த்தர் ராஜாவா கொண்டு உட்கார கர்த்தர் வச்சார். இதுதான் என்னோட வேர்டு. என்ன டச் பண்ண வேர்டு தான் சவுல் கோலியாத்துக்கு ஆட்டம் முடிவு வந்தது சக்சஸ். அதை காட்டிலும் மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னா தாவீதுக்கு ஆட்டத்தை கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சாரு. ஆமென். 17ஆம் அதிகாரத்திலிருந்து 2 சாமுவேல் முடிகிற வரைக்கும் தாவீது குத்தகை எடுத்தாச்சு. பைபிளை அதிகாரங்கள் அவங்களுக்கு சரித்திரம் அதோடு முடியலை. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தாவீது வருகிறாரு. இவர் ஆண்டவரே அறியப்படுவது அழைக்கப்படுவது இவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தாவீதின் வம்சத்திலே பிறக்கிறார். அவன் ஆட்டம் வேற மாதிரி. சோத்திரம். ஒரு ஆமென். தாவீதின் சிங்காசனத்தை நான் நிலைப்படுத்துவேன். சோத்திரம். தாவீதுக்கு அதான் அந்த 17ஆம் அதிகாரம் தாவீதுக்கு லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அவன் எப்போ கோலியாத்தை காலி பண்ணானோ அப்போ இது ஏன் தாவீதுக்கு ஆட்ட ஆரம்பிச்சுன்னு ஒரு வேர்டு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மணி 12:45 ஓகேவா? சோத்திரம். நான் முடிக்கிறேன். எப்போ தாவீதுக்கு ஆட்ட ஆரம்பிச்சோன்னா, ஏன்னா கர்த்தர் கோலியாத்துக்கு ஆட்டத்தை அடக்குனது தாவீதை வச்சுதான் கோலியாத்துக்கு ஆட்டத்தை கர்த்தர் அடக்குனாரு. எனவே தான் தாவீதினுடைய ஆட்டத்தை கர்த்தர் ஆரம்பிக்க வச்சாரு. ஜீசஸ் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், தடிக்காரங்குண சபையுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது. ஐயோ ஐயோ ஐயோ, கண்ணை மூடி ஹோலி ஸ்பிரிட். மனோஜுக்கு ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது. இங்கே இருக்கிற சில தேவ பிள்ளைகளுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது. உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கு. அது சூப்பர் நேச்சுரலா இருக்கும். 2025 நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ தெரியாது. ஆனா நான் சொல்றேன், சாதாரணமான ஆண்டா இருக்கவே இருக்காது. எப்படி 1 சாமுவேல் 17 தாவீதுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சோ, அதே போல 2025 அநேகருக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்க போகிறது. ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் இதுக்கு முன்னாடியே முழங்கால் படியிட்டு நல்லா கையை தட்டி கமான் ஹல்லேலூயா. இதோடு கனெக்ட் ஆகியாக்கு பிப்ரவரி மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு.
நான் சண்டே அதை குறித்து பேசும்போது உங்களுக்கு அது புரியும். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஒரு கட்டவிழ்ப்பு நடக்குது, கட்டவிழ்ப்பு நடக்குது, கட்டவிழ்ப்பு நடக்குது. உன்னுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது, உன்னுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. உன்னுடைய ஜெபம் பவர்ஃபுல்லா மாறுது, உன்னுடைய அந்நிய பாஷை பவர்ஃபுல்லா மாறுது, உன்னுடைய ஆராதனை ஒரு பவர்ஃபுல்லா மாறுது, உங்களுடைய அக்னி ஒரு வல்லமை பவர்ஃபுல்லா. உடபல சகதர லகதனா ரே பகதர கதர கடபா. ஆட்டம் ஆரம்பிக்குது. தடிக்காரமான சபையினுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. இங்கே முழங்கால்னு கை தட்டி ஆராதிக்க எங்க பிள்ளைகளுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. தேவன் 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 கிரியை செய்கிறீர். விடாத நீ அடங்கி உன்னை அடக்கி வைக்க முடியாது. உன்னை செயல்படுத்த முடியாம வைக்க முடியாது. உன்னை பயமுறுத்தி வைக்க முடியாது. உன்னை நிந்தித்து உன்னை வைக்க முடியாது. உனக்கு சவால் விட்டு உன்னை வைக்க முடியாது. ஏன்னா கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்துட்டு, கோலியாத்தின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது மட்டுமல்ல, தாவீதுக்கு ஆட்டம் ஆரம்பித்தது. 2025 உனக்கு சாதாரணமான ஆண்டா இருக்காது. 2025 சாதாரண ஆண்டா இருக்காது. உன் லைஃபை டேர்னிங் ஆக்குற, உன் மினிஸ்ட்ரியை டேர்னிங் ஆக்குற ஒரு பிரேக் த்ரூ ஆண்டா இருக்கு. எப்படி 1 சாமுவேல் 17 தாவீதுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ. நான் இப்படி சொல்றேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உனக்கு ஒரு பிரேக் த்ரூ. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதனால தான் நான் சண்டே சொன்னது, நீங்க சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஃபாஸ்டிங் பிரேயரை மிஸ் பண்ணாதீங்க. அதனால நான் சொல்றேன், ஃபாஸ்டிங் பிரேயர் என்பது நமக்கு ஸ்பிரிச்சுவலா வேற லெவலுக்கு கொண்டு போறதாக்கும். ரே 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 பெற்றுகொள் பெற்றுகொள் பெற்றுகொள். ஒரு அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. மனோஜுக்கு ஆட்டம் ஆரம்பிக்குது. தடிக்காரங்க சபையோட ஆட்ட ஆரம்பிக்குது. இங்கே முழங்கால கை தட்டுகிற எங்க பிள்ளைகளுடைய ஆட்ட ஆரம்பிக்குது. ஃபயர் 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 பெற்றுகொள். நீ சாதாரணமானவனாய் இருக்க முடியாது. நீ சாதாரணமானவளாய் இருக்க முடியாது. ஏனென்றால் நீ சுமக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. ஏனென்றால் உன்னை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவார் அக்னியே பகரே உடபல பர பல பர பல பர பல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு 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 அக்னி தழலாய் உன்னை கர்த்தர் மாற்றுகிறோம். நீ ஒரு அக்னி தழலாகும். நீ எரிவாய். நீ எரியுது. உனக்குள்ள இருக்கிற அக்னி என்ன செய்யணும்? படரும் படரும் படரும். உன் மேல இருக்க அந்த அக்னி மற்றவங்க மேலே படரும் படரும் படரும். பெற்றுக்கொள் அப்பா. இதே பிரசன்ஸ்ல எல்லா வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். லூர்து மேரி தாயாருக்காக ஜெபிக்கிறேன். லதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆமே ராஜ சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். எங்க சர்ச்சில் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சுகம். பிளாரி தாயாருக்கு சுகம். ஆமே ஆமே. ஹெலன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஸ்டெல்லா சிஸ்டருக்காக ஜெபிக்க. அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி போவதாக. செல்வராஜ் பாஸ்டருக்கு நல்ல சுகம். செல்வராஜ் பாஸ்டர் நல்ல சுகம். ஹோலி ஸ்பிரிட் அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே பகரேணமே விளங்கிடுந்த ஓர் ஜோதிசாய் மாறுவா நின் அக்னியே பகரேணமே. ஒரு முறை கூட அணையாத்த அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே பகரேணமே. விளங்கிடுந்த விளங்கிடுந்த ஓர் ஜோதிசாய் மாறுவா நின் அக்னியே
പകരണമേ നിൻ സാന്നിധ്യം യേശുവേ. சத்தமா நின் சாநித்தியம் ஏசு. கோலியாத்துக்கு ஆட்டத்துக்கு கர்த்தர் முடிவு கட்டளையிட்டாரு. நம்முடைய ஆட்டத்தை கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமென். அதை நம்முடைய கண்கள் பார்க்க போகுது. இயேசுவின் நாமத்தில் அது சம்பவிக்க போகிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் மேருக்கு வந்த நீங்க பாக்கியசாலிகள். இந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. நீங்க லேட்டா வந்தாலும் எப்படியோ ரிஸ்க் எடுத்து வந்து சேர்ந்து இந்த வேடக்கத்தை ரிசீவ் பண்ண வச்சிருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் சம்பவிப்பதாக. நல்ல கையை தட்டி ஆமென். செல்வராஜ் பாஸ் ஜோம் பண்ணி முடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதலாவது மாதத்திலே இந்த கடைசி நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனை தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு விரோதமாய், ஜனத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் எழுந்திருந்ததான கோலியாத்துகளை இந்த நாளிலே ஹல்லேலூயா தோற்கடிக்க, அவனை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலம் தந்தபடினாலே, நமக்கு கிருபை தந்தபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஹல்லேலூயா உணரத்தக்கதாக ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஹல்லேலூயா இந்த நாட்களிலே பலப்படுத்தினபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். தொடர்ந்து ஹல்லேலூயா ஜெயித்தவர்களாய், அவனோடு எதிர்த்து இருக்கிறவர்களாய், அவனை பயப்படுத்துகிறவர்களாய், அவனுடைய சேனைகளை பயப்படுத்துகிறவர்களாய் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா சேனையாய் எழும்ப நாட்களே ஜெபாவியை ஊற்றும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி 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 தாவீதுக்கு அருளின கிருபையை நமக்கு தந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெற்றுக்கொள்வர்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு பலன் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம், 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 சோத்ரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்த முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை தினம் புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது புது கிருபையோடு புது பலனோடு பயப்படாதிருந்து அல்லையா கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்கிறதான ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டிட்டிருக்கப்படினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம், 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 சோத்ரம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, மகத்துவமுள்ள தேவன். நம்முடைய பட்சத்திலே நம்முடைய நாமத்துக்கு நிற்கிறதா நம்முடைய ஜனத்தை ஒருபோது நீ துறக்க பண்ணுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தீர் ஆண்டவரே. நாங்களும் ஒவ்வொரு நாளும் அவனை ஜெயித்தவர்களாய் ஜெயித்தவர்களாய், உலகத்தை ஜெயித்தவர்களாய், மாம்சத்தை ஜெயித்தவர்களாய், சாத்தானை ஜெயித்தவர்களாய், உமக்கு முன்பாய் மாசற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாய், உமக்கு சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கடந்துதான் நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு அனுப்பாண்டுவை. இனி பயப்படாதிருக்க கத்த கிருபை செய்யுங்க தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். நம்முடைய கரத்திலே தருவோம், ஆசீர்வதியும். வசனத்தை பேசினா நம்முடைய ஆசனை இன்னும் அதிகமாயிரத்துக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்தும். சகல துதியும் கனமாய் மேல உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேலும் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ்.